ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவபெருமானுடைய ஒரு மந்திரத்தை நம்ம இந்த பதிவில் முதல்ல பார்த்துடலாம். ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய இத்ரயம்பகாய இத்ரி புராந்தகாய இத்ரி காலாகினி காலாய காலாகினி ருத்ராய நீலகண்டாய இம்ருத்யுஜயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக. சிவ வழிபாட்டில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம சிவ மந்திரங்களை உச்சரிப்பதனால அவர் மீது அந்த அன்பும் பக்தியும் நம்மளுக்கு அதிகரித்து கொண்டே போகும். எப்பொழுதுமே அந்த இறையாற்றல் அப்படிங்கிறத நம்ம தக்க வைத்து கொள்ளணும்னா அவரை பற்றின சிந்தையிலே நம்ம இருக்கணும். அப்போ அந்த சிந்தையில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு பலவாறான எண்ணங்கள் வரும் பொழுது அந்த எண்ணங்கள்லேருந்து நம்ம மீண்டு வந்து இறைவனே கதியென நம்மளுடைய சிந்தையை மாற்றி அமைக்கணும். அப்படி நம்ம சாதாரணமாக நினைத்து கொண்டு நம்ம இறை சிந்தனையில் இருக்கும்னு நினைத்தா கூட சில நேரங்களில் நம்மளால் இருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான மந்திரங்களை நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா இறையருள் அப்படிங்கிறது நமக்கு மிகுதியாக இருக்கும். மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மந்திரங்கள் இருக்குது. அதுலேயும் முதன்மையான மந்திரம் எல்லாத்துக்கும் பொதுவாக எல்லாரும் உச்சரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாட்சர மந்திரம் தான். ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரம் இது அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். இது சிவபெருமானுடைய பெயரிலே வந்திருப்பதனால நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஈஸியாக இதை உச்சரித்து கொள்ளலாம். இதை நம்ம சொல்வதனால நம்மளுடைய உடலானது அந்த இடத்துலேருந்து தூய்மை அடைகிறது. நான் சிவபெருமானை வழிபடுறேன் அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள். தினமும் இந்த ஓம் நம சிவாயா அப்படிங்கிற திருமந்திரத்தை நம்ம 108 முறை சொல்லி கொண்டு வருவதனால நம்மளுக்கு ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை நம்மளே உணர முடியும். உடலானது நமக்கு மேன்மைப்படும். சிவபெருமான் மீதான அந்த பற்று நம்மளுக்கு மென்மேலும் அதிகரித்து கொண்டே போகும். தினமும் காலையில் எழுந்து அந்த குளித்துவிட்டு இறைவனை நினைத்து பூஜித்து கொண்டு இருக்கும் பொழுது இங்கே பூஜை அறையில் உட்காந்து இந்த மந்திரத்தை 108 முறை உங்கள் வாயாரையோ இல்லை மனதார நினைத்து கொண்டு பத்மாசனத்தில் அமர்ந்து நீங்கள் உச்சரித்து கொண்டு அதற்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த இடத்துல மனதானதும் தெளிவடைந்து விடும். இறையருள் அப்படிங்கிறது அந்த நேர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறதும் நமக்குள்ளே ஈர்த்து விடும். எப்பொழுதுமே அந்த பூஜை அறையில் நம்ம அந்த மந்திரங்களை ஜபித்து கொண்டு அந்த வழிபாட்டு முறைகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல இறையருள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மந்திரங்களையும் அந்த இடத்துல உட்காந்து சொல்லும் பொழுது அந்த ஆற்றல் நீங்கள் காலையிலேயே உங்களுக்குள்ளே ஈர்த்து கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் அன்றாடம் அதற்கப்புறம் செய்கின்ற இந்த வேலைகளில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் நிறைய பேரால் அதிகாலையிலே எந்திக்க முடியாது. எந்தித்து அவர்களுடைய வேலையை அந்த கரெக்டாக பார்க்கவும் முடியாது. ஒரு குழம்பிய நிலையிலே இருப்பாங்க. அப்போ இவ்வாறான செயல்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களுக்கான அந்த தெளிவானது உங்களுக்கு கிடைக்கும். இப்படி சில மந்திரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்னொரு மந்திரம் ருத்ர மந்திரம். ஓம் நமோ பகவதே ருத்ராய. இந்த மந்திரத்தை நம்ம கூறும் பொழுது பார்த்திங்கன்னா நாம் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுறோம், அதில் நமக்கு வெற்றி கிடைக்கணும், முழு நோக்கத்தோடு அதில் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை நம்ம கூறும் பொழுது அதே அந்த கான்ஃபிடென்ஸ்லேயே நம்ம அந்த செயல்களில் ஈடுபடுவோம். அதற்கு இந்த மந்திரம் நம்மளுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும். ஓம் நமோ பகவதே ருத்ராய நமக. தொடர்ந்து நீங்கள் கூறிக்கொண்டு உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே மனதிற்குள் ஒரு குழப்பமான நிலையில் இருக்கும் பொழுதும் சரி, இல்லை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் மெதுவாக உங்கள் மனதிற்குள்ளோ இல்லை வாயாரையோ உச்சரித்து கொண்டே வரும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கான அந்த மாற்றங்களை நமக்குள்ளே உணரலாம். நம்ம ஈடுபடுகின்ற அந்த செயல்களையும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எதுலேயுமே ஒரு குழம்பிய நிலையிலே இருப்போம். சில நேரங்களில் ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை வேறு ஏதாவது செயல்கள் ஈடுபடும் பொழுது கூட அந்த வேலையை நம்ம பார்க்கும் பொழுது கூட அதில் நம்மளுக்கு தெளிவான அந்த ஒரு விளக்கம் இருக்காது. அப்போ அந்த புரிதல் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்காத போது அந்த வேலையை நம்மளால் சரியாக செய்ய முடியாது. இப்போ இந்த மாதிரியான மந்திரங்களை நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய மனதானது கொஞ்சம் தெளிவடையும். அதற்காக தான் அந்த பாதையை நமக்கு காமிக்கும். அதற்காக இதை நீங்கள் கூறிக்கொள்ளலாம். அடுத்து ஆதி மந்திரம். இந்த மந்திரம் நம்ம ஆன்மீக பாதையில் இறைவனை அடைவதற்காக, இந்த முக்தியை பெறுவதற்காக அடியார்கள் கூறிக்கொண்டு இறைவனை வழிபடுவது. சிவ 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 சம்போ. இந்த மந்திரத்தை நம்ம கூறிக்கொண்டே ஆன்மீக பாதையில் போகும் பொழுது இறைவனிடத்தில் அந்த பக்தியும் நம்மளுக்கு மேலோங்கி இருக்கும்.
சில நேரங்கள் நம்ம ஆன்மீக பாதையில் போகும்பொழுது நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் நம்மிடம் இருந்து நம்ம போனோம் என்றால் அந்த ஆசைகள் தான் நமக்கு பெரிய அளவில் இருக்கும். இப்போ ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு கிடைக்காது, இறைவனை பற்றின அந்த சிந்தனையும் நமக்கு பெரிதாக இருக்காது. ஏதோ இறைவனை வழிபடுறோமே அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான மந்திரங்களை நம்ம கூறிக்கொண்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது, இறைவனை நாம் அழைக்கும் பொழுது இறைவனே நம்மிடம் வந்து அவரை நம்மளை ஆட்கொண்டு விடுவார். சிவ 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 சம்போ. தொடர்ந்து நம்ம ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே வாங்க. உங்களுக்கான அந்த இறை வழிபாட்டான அந்த இறைவழி பாதையை இறைவனான ஈசன் நமக்கு அருளி கொண்டே இருப்பார். அடுத்த மந்திரம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஐம்பூதங்களை அந்த பஞ்சபூதங்களின் சக்தியால் தான் இந்த உலகம், நம்மளுடைய உடல் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கின்றது. அந்த ஐம்பூதங்களுக்கும் விளக்காக இருக்கின்ற இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நம்ம அடக்கி ஆள்கின்ற அந்த சக்தியை நம்ம பெறலாம். சிவாய நம எனம சிவ மசிவயன வயநமசி நம சிவாய. இந்த 5 மந்திரங்களும் பஞ்சபூதங்களுடைய இந்த 5 சக்திகளையும் அடக்குகின்ற ஒரு மந்திரமாக இருக்கின்றது. அதனால் நம்மளுடைய ஆசைகள், குணங்கள் எதையுமே நம்மளால் சில நேரங்களில் கட்டுப்படுத்த முடியாது. அளவுக்கு அதிகமாக எல்லாத்தையுமே நம்ம செயல்படுத்தி கொண்டிருப்போம். நம்மளுடைய மனமானது ஒரு பொருளை வேண்டாம் அப்படின்னு அதை நமக்கு அடைய போகிறதில்ல அப்படின்னு நம்ம நினைக்கும் போதெல்லாம் அதை அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அது தவறான பாதையில் போகும். அப்போ நம்ம இந்த பஞ்சபூதங்களையும் நம்ம கட்டி கொண்டு இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நம்மளால் அடக்க முடியும். எப்பொழுதுமே தவறான பாதையில் ஈடுபடும் பொழுது, இவ்வாறான மந்திரங்களை நம்ம கூறும் பொழுது நம்மளுடைய மனதானதை ஒழுங்குபடுத்தி எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனைகளை நமக்குள்ளே கொண்டு வர முடியும். இந்த 5 மந்திரமும் 5 விரல்கள் உள்ள அந்த பஞ்சாட்சரத்தை கூறுகின்றது. அதனால் இவ்வாறான மந்திரங்களை நம்ம சிவ வழிபாட்டில் இருக்கும் பொழுது உச்சரித்து கொள்ளலாம். நீங்கள் நினைக்கலாம், இந்த மாதிரியான மந்திரங்கள்லாம் கண்டிப்பாக உச்சரித்தால் தான் இறைவனானப்பட்டவர் நமக்கு அவருடைய அருளை கொடுப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மந்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இப்போ முதல் கூறின மந்திரம் என்ன? ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரம். இதை கூறினாதான் இறைவன் நமக்கு காட்சி அளிப்பாரா அப்படின்னு இப்போ கேள்விகள் நிறைய கேட்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த மந்திரங்கள்லாம் நம்ம எதற்கு கூறுகிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். இப்போ சிவபெருமானை வழிபடுறோம் அப்படின்னு நம்ம வாயார கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்பொழுதுமே சில நேரங்களில் நம்ம தவறான பாதையிலும் போவதுண்டு. அப்போ இந்த மாதிரியான மந்திரங்கள் நம்ம கூறும் பொழுது நமக்குள்ள நேர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டு இருக்கும். அதனால் தவறான பாதைகளை நம்ம போக மாட்டோம். எப்பொழுதுமே அந்த இறையருள் அப்படிங்கிறத நமக்குள்ளே தக்க வைத்துக்கொள்வோம். அதற்குத்தான் இவ்வாறான மந்திரங்களை நம்ம கூறிக்கொள்ளணும். அதை விட்டுவிட்டு இதை கூறினாதான் இறைவன் நம்மளுக்கு காட்சியளிப்பாரா அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம கூறிக்கொள்ளும்போது நமக்குள்ளே ஏற்படுகின்ற இந்த மாற்றங்களை நம்ம உணரலாம். ஏன்னா இதை கூறி அதற்கான அந்த முக்தியை பெற்றவர்கள் அந்த விளக்கத்தை நமக்கு அளித்து விட்டு போயிருக்கின்றனர். அதை பாதையில் நம்ம பின்பற்றி போகிறது தான் நமக்கான அந்த ஒரு சிறந்த சிவபக்தனாக ஆவதற்கான ஒரு வழியாக இருக்கும். கடைசி மந்திரம் பார்த்திங்கன்னா, ஹரி ஓம் நம சிவாய நமக. இந்த மந்திரமானது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு செயலில் முழுவதுமாக வெற்றி பெறணும்னா இதை நம்ம தொடர்ந்து இந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்ம கூறும் பொழுது நம்ம நினைத்ததானது சில நேரங்களில் நடைபெறுவதற்கு நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனமும் ஒத்துழைத்தால் தான் அந்த செயல்பாடுகள் நம்ம முழுவதுமாக ஈடுபட்டு அந்த வெற்றியை காண முடியும். அப்போ ஹரி ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம கூறும் பொழுது அதற்கான வெற்றியை நம்ம தக்க வைத்து கொள்ளலாம். இவ்வாறான மந்திரங்களை நம்ம நேர்மறையான ஆற்றல் அதிகமாக இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று சிவ உருவம் இருக்கின்ற அந்த சிவலிங்கங்கள் இருக்கின்ற அந்த இடத்துல நம்ம அமைதியான ஒரு முறையில் உட்காந்து இவ்வாறான மந்திரங்களை நம்ம உச்சரிக்கும் பொழுது இறையருள் அப்படிங்கிறது நமக்கு பெருகி கொண்டே போகும். நம்மளுடைய செயல்பாடுகளையும் நம்மளுக்கு தெளிவு கிடைத்து அந்த வெற்றியில் ஈடுபடுவதற்கும் நம்மளுக்கு அது வழிவகுக்கும். இதற்குத்தான் நம்ம இறையருள் அப்படிங்கிறத எப்பொழுதுமே நமக்குள்ளே எதுக்கோ இறைவனை வழிபடுறோம், போகிறோம், சாமி கும்பிட்றோம், வாரோம் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த இடத்துல அந்த நேர்மறையான ஆற்றல்களை நமக்குள்ளே தக்க வைத்து கொள்ளும் பொழுது தான் நம்ம ஈடுபடுகின்ற எந்த ஒரு செயல்களையும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் இனிமேல் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா இவ்வாறான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு சிறந்த பலனை அளிக்கும். ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய நார்மல் வாழ்க்கையில் உங்களுக்கென்று தேவைகளை பூர்த்தி செய்யணும், நல்லபடியாக வாழணுன்னாலும் உங்களுடைய மனதையும் உடலையும் எப்பொழுதுமே தேவையில்லாத ஆசைகளுக்குள்ளே கொண்டு போகாதீங்க.
இந்த மந்திரங்களில் சிலவாறானதை கூற முடியலைனாலும் ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தையாவது தினமும் 108 முறை நீங்கள் கூறி கொண்டு வாருங்கள். உங்கள் பூஜை அறையில் கூட உட்காந்து அதிகாலையில் எழுந்து நீங்கள் கூறி கொண்டு வரும் பொழுது மனதும் உடலும் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும். அந்த தெளிவுடன் நம்ம செயல்படும் பொழுது எல்லாத்துலேயுமே நமக்கு வெற்றியானது கிடைக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய நமக.